தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கி சாண்ட்ரா சேச்சி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. சேச்சியா சீச்சி அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். சாண்ட்ரா சேச்சி சீச்சி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே திரும்ப வந்திருக்கிறாங்க. வந்த உடனே தன்னுடைய ட்ராமாவை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது உன்னுடைய அருமை என்னென்னு நான் அந்த 20 நாளில் தாண்டா புரிஞ்சுக்கிட்டேன் பிரஜன் அப்படின்னு கையில் வந்து ஒரு ரோஸை எடுத்து அப்படி மண்டி போட்டு அப்படி நீட்டுறாங்க. பிரஜனும் வெக்கமே இல்லாமல் வாங்குறாரு. ஏயாயோ எவிக்டாயி அந்த பொண்ணு இல்லை பொம்பளை பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சந்திச்சிக்கவே இல்லை. நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கல. அப்படியே வந்து நீங்கள் 2 பேரும் சந்திச்சிக்காமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. சரி ரைட்டு, பூவெல்லாம் கொடுக்குது. பிரஜன் வாங்கிட்டு சரிம்மா போ, நீ பண்ண வரைக்கும் போதும், நீ ட்ராமா பண்ணுறதுக்கு என்னையும் விட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கொடுத்து தொலை அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அப்படியே போயிடுறாரு. அடுத்து வந்து திவ்யா கணேஷ் பார்த்துக்கிட்டு இருக்கு என்ன நடக்குதுங்க. டேய் என்னடா நடக்குதுங்க, நான் மேலே வந்துட்டேன்டா அப்படின்னு சாண்ட்ரா போடுற ட்ராமாவை திவ்யா கணேஷ் அப்படி ஓரமாக நின்று பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியா கதை, வாடி வா இன்னைக்கு உன்னை அட்டிக்கிற அடியில் உன்னை வெளுக்கிற வெளுல அப்படின்னு மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு திவ்யா கணேஷுக்கு. நீ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கையை கட்டி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரம்யா கிட்ட போய், ரம்யா நான் வந்து உன்னை பாம்புன்னு சொன்னேன்னு நீ சொன்னல, அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக என்னோட குழந்தைங்க மேலே நான் சத்தியமாக சொல்கிறேன், அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. சாண்ட்ரா நீ ஏன் இந்த அளவுக்கு இவ்வளோ கேவலமாக இருக்க? எப்போ பார்த்தாலும் வந்து குழந்தைங்கள வச்சு கேம் ஆடுறது, புருஷனை வச்சு கேம் ஆடுறது. ஏம்மா நீ உன் புருஷனை வச்சு கேம் ஆடுற அப்படின்னா அந்த ஆள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தார் உங்களோட ஜோடியாக, அவரை வச்சு கூட நீ கேம் ஆடிட்டு போ, அது கூட பிரச்சனை இல்லை. ஆனாலும் அவரை வச்சு இன்னொரு பெண்ணோட சேர்த்து வச்சு நீ பண்ணதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். இதில் பச்சை குழந்தைங்க 2 பேரை எதுக்கு நீ வச்சு கேம் ஆடுற? அவங்க மேலே சத்தியம் பண்ணி உனக்கு என்ன கிடைக்க போகுது? ரம்யா சொல்லுது, இல்லை நீ சொன்ன நான் பார்த்தேன் அப்படின்னு, பாம்புன்னு நீ சொன்ன அப்படின்னு நான் பார்த்தேன்னு சொல்லுது. மேரி இல்லை நான் அப்படியெல்லாம் இல்லை. இப்போ என்ன ட்ரை பண்ணுற சாண்ட்ரா, நீ ஒரு புனிதர், நீ வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எந்த தவறுமே பண்ணலை, நான் வந்து நாடகம் போடலை, ட்ராமா போடலை, யாரையும் ஏமாத்தலை அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்காக உன்னுடைய 2வது வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறியா? அக்கா உரண்டை இழுக்காத ஏரியாவே கிடையாது. அமித் உட்காந்துக்கிட்டு என்னை பற்றி என்ன சொல்லிச்சு தெரியுமா? அதாவது அமித்தோட போய் உட்காந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒப்பாரி வச்சு அழுதது அக்கா. ஆனால் அமித்தா வந்து என்கிட்ட பேசினார் அப்படின்றது வெளியில் எப்படி தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னு தெரியுமா சாண்ட்ரா? நீ ஒவ்வொரு தடவையும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே உன்னை எதிர்த்தப்ப, நீ வந்து எல்லாருக்கும் எதிராக இருந்தப்ப உனக்குன்னு தோள் கொடுத்து சப்போர்ட்டாக இருந்த நபர் அமித். ஆனால் அந்த அமித்தையே நீ கேவலப்படுத்தி பல இடங்களில் பேசி வச்சிருக்கிற. அக்கா உரண்டை இழுக்காத ஏரியாவே கிடையாது, அப்படி உரண்டை இழுத்து வச்சிருக்கு. திவ்யா கணேஷுக்கும் சாண்ட்ராவுக்கும் ஒரு தரமான ஃபைட் வந்து லோடிங். திவ்யா கணேஷ் திவாகரை விட்டு கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்கு. நைட் ஆனாலே திவ்யா கணேஷுக்கும் திவாகருக்கும் பயங்கரமாக சண்டை வந்துட்டுருக்கு. ஸோ இன்று இரவு சாண்ட்ராவுக்கும் திவ்யா கணேஷுக்கும் மிகப்பெரிய அளவில் பஞ்சாயத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ நம்ம அக்கா சாண்ட்ராவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்பி தோண்டு போய் கிடக்கிற டிஆர்பியை தூக்கி செங்குத்தாக நிறுத்தலாம் அப்படின்னு இந்த மாமா டிவி முடிவு பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. சாண்ட்ரா உள்ளே போய் அப்படியே வேறு ஒரு சாண்ட்ராவை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. சிரிச்ச முகமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் நீ அழுதுகிட்டு ட்ராமா போட்டுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு தானே இருப்பேன். எங்கேருந்து வந்தது இந்த மாற்றம்? வெளியில் போய் அக்கா இன்டர்வியூ கொடுக்குது. ஜாக்லின் போன சீசனோட கண்டஸ்டண்ட்டு அவங்க ஒரு கேள்வியை கேட்குறாங்க. கமருதீன் வந்து உங்கள் காலில் விழுந்தார்ல மன்னிப்பு கேட்குறதுக்கு, அப்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து கையை மூடிக்கிட்டு அப்படியே மறைச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டுல இருந்தேன். சாரி பயப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டுல இருந்தேன். அவன் காலில் விழுந்தது எனக்கு எப்படி தெரியும்? சரி இப்போ நான் தான் சொல்லிட்டேன்ல அவன் வந்து பண்ண தப்புக்கு காலில் விழுந்துட்டான்னு, உங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு. எனக்கு வந்து டபுள் மைண்டடாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவனை மன்னிக்கிறதானும் தெரில, ரெட் கார்டு கொடுத்தது சரினாலும் தெரில. இல்லைங்க அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்கு தண்டனையாக அவங்களுக்கு ரெட் கார்டு அப்படின்றது கொடுக்கப்படுது. அந்த இடத்துல நீங்கள் ஏன் எதுவுமே ரியாக்ட் பண்ணலை? அவங்க 2 பேருடைய லைஃப்ன்றது ஸ்பாயில் ஆகுதுல்ல, ரெட் கார்டுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜாக்லின் கேட்குறதுக்கு சாண்ட்ரா பதிலே சொல்லலை. எவன் எக்கெடுக்கிட்டு போனால் எனக்கு என்ன? என்னை பொறுத்தளவுக்கு நான் போட்ட ட்ராமா நல்லா இருந்துச்சா? நான் போட்ட ட்ராமாவை நம்பி இந்த சேனலும் இந்த விஜய் சேதுபதி அவர்களும் ரெட் கார்டு கொடுக்குற வரைக்கும் போயிருக்காங்கன்னா நான் போட்ட ட்ராமாவில் பிரச்சனை இல்லை, அதை நம்பினாங்க பாரு அவங்களுடைய பிரச்சனை. ஆனால் மக்கள் நம்பலை சாண்ட்ரா. நீ போட்ட ட்ராமாவை மக்கள் ரொம்ப தெளிவாக உன்னை புறக்கணிச்சிருக்காங்க. அப்படி புறக்கணிச்சதுனால தான்
நீ ரெட் கார்டு வாங்கி குடுத்த பார்வதி மற்றும் கமருதீன் எவிக்ட் ஆன அந்த வாரத்துக்கு அடுத்த வாரமே நீ பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியேறின. விஜய் சேதுபதி அவர்கள் சாண்ட்ரான்னு அந்த கார்ட காட்டுனதும், அக்கா ஷாக் ஆயி நிக்குது. டேய்! நம்ம எவ்ளோ பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். எந்த அளவுக்கு தத்ரூபமாக ஆஸ்கர் லெவல்ல ஆக்டிங் பண்ணோம். இது மக்கள்ட்ட எடுபடலையா? என்னடா சொல்றீங்க? அப்படின்ற மாதிரி தான் சாண்ட்ராவுடைய ரியாக்ஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. சாண்ட்ரா எவிக்ட் ஆயி பிக் பாஸ வீட்ட விட்டு வெளில போறப்ப, திவ்யா சட்ட கூட பண்ணல. திவ்யா கிட்ட போனப்போ, உன் ட்ராமாவெல்லாம் வேற எங்கிட்டாவது போய் போடு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ஓரமா நின்றுச்சு. இன்னைக்கு அதே ரியாக்ஷன் தான் திவ்யா மூஞ்சில இருக்கு. உள்ள வந்துகிட்டு பூ குடுக்குறது என்ன, அ என்னமோ வந்து ஒரு மிலிட்டரியில வந்து பிரஜன் வந்து அப்படியே கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு டுபு 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 டுபுன்னு அப்படியே பாகிஸ்தானுக்கு எதிராக அவர் அப்படியே சண்டை போட்டு கிழிச்ச மாரியும், அவரை வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு அப்புறம் மீட் பண்ற மாரியும், ரோஸ் குடுக்குறது என்ன, டேய் சீரியல் ட்ராமா தோத்து போயிரும்டா உங்ககிட்ட. இது மாதிரி எல்லை மீறிய நடிப்பை நம்பி ஏமாந்து 2 பேருக்கு ரெட் கார்டு குடுத்து அவங்க வாழ்க்கையே ஸ்பாயில் பண்ணிட்டீங்களேடா. தன்னுடைய கணவனுக்கும் திவ்யா கணேஷுக்கும் தவறான ஒரு உறவு இருக்குன்ற மாதிரியான ஒரு கற்பனையில இவங்க வச்ச அலிகேஷன் யாருகிட்ட, வியனா கிட்ட பாத்ரூம்குள்ள போயிட்டு திவ்யாவையும் பிரஜனையும் சேர்த்து வச்சு பேசி அந்த அளவுக்கு கேவலமா நடந்திருக்கிறாங்க இந்த சாண்ட்ரா. ஸோ அப்படிப்பட்ட அலிகேஷனை, இல்ல திவ்யா நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல அப்படி பேசிட்டேன். நான் வந்து உன்னை அப்படி நினைக்கல. வெளியில போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமாவது திவ்யா கிட்ட கூப்பிட்டு சாண்ட்ரா பேசணும்ல. இப்போ வரைக்கும் பேசுன மாதிரி தெரில. மன்னிப்பு கேட்ட மாதிரியும் தெரில. இது எவ்வளோ பெரிய அலிகேஷன் தெரியுமா? அந்த பொண்ணுக்கும் வெளியில ஒரு லைஃப் இருக்கு. நாளைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வாழ்க்கைய வாழணும். நீ பிரஜனையும் திவ்யாவையும் சேர்த்து வச்சு பேசுற அப்படின்னா, என்ன மாதிரியான மனநல கொண்ட ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் அப்படின்னு பாருங்க சாண்ட்ரா. இதே மாதிரி பார்வதியும் என் கணவர் மேல ஆசைப்படுறாங்க. என் கணவனுடைய பாடி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. என் கணவன் வந்து ரொம்ப அழகா இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அது ஊர்ல இல்லாத, உலகத்துல இல்லாத கணவன கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டதா சாண்ட்ரா ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த கற்பனையிலிருந்து முதல்ல வெளியில கூட்டிட்டு வரணும் அவங்கள. பிரஜன் வந்து அவ்வளோ சீன்லாம் கிடையாது பிரஜனுக்கு. பிரஜன் அந்த காதலுக்கு நேரமில்லைன்னு ஒரு சீரியல் ஒண்ணுல நடிச்சாரு தெரியுமா? அப்படி நடிக்கும்போது பிரஜனால அந்த சீரியல் ஒண்ணும் பெருசா ஓடி கிழிக்கல. அந்த பாட்டு "உன்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு தான் பட்டி தொட்டி எங்கும் மக்களுடைய மனசுல நீங்காத இடம் பெற்றுச்சு. அந்த பாட்டு அந்த சீரியல்ல வந்து பிரஜன் வந்ததுனால அவர் பாப்புலர் ஆனாரு. இந்த உண்மை புரியாம அக்கா வந்து பிரஜன் மிகப்பெரிய ஆணழகன் அப்படின்ற ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ திவ்யா மேல வச்ச அலிகேஷன் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதை கிளியர் பண்ண வேண்டிய இடத்துல சாண்ட்ரா இருக்கு. அப்படி நீ கிளியர் பண்ணலனா நீ தான் நம்பர் 1 ஈகோயிஸ்டிக் பர்சன் அப்படின்னு அர்த்தம். இப்படி கேமுக்காக அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில விளையாடுறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். இதெல்லாம் எங்கிருந்து தொடங்குது சாண்ட்ராவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள், நீங்க யார் கூட தொடரணும் இந்த கேம்ல, யாரு கூட நீங்க வந்து துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் டேக், அதுக்கப்புறம் கிரீன் கலர் டேக். கிரீன் கலர் டேக் குடுக்குறவங்க வந்து தொடரணும். பிரஜன் என்ன பண்ணிடுறாரு, திவ்யா கணேஷுக்கு கிரீன் கலர் டேக்க குடுத்து நான் திவ்யாவோட தொடரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சாண்ட்ராவுக்கு ரெட் கலர் டேக்க குடுத்து நான் இதோட முறிக்கணும்னு நினைக்கிறேன். சாண்ட்ராவோட துண்டிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிடுறாரு. இது பிரஜன் பண்ண தப்பு. நீ உன் புருஷனை தான் சட்டைய பிடிச்சு கேட்கணும். இவ்வளோ பெரிய நேஷனல் மீடியால பொண்டாட்டிய விட்டுட்டு இன்னொரு பொண்ணுக்கு போய் நீ தொடரணும்னு நீ வந்து கிரீன் டேக் குடுக்குறேன்னா, நீ எந்த அளவுக்கு கேவலமான நபர் அப்படின்னு இதே பிரஜனை பத்தி சாண்ட்ரா பேசின வீடியோக்கள் சோசியல் மீடியால அந்த டைம்லயே பயங்கரமா பகிரப்பட்டு வந்துச்சு. அப்போ தன்னுடைய கணவன் என்றும் பாராமல் சந்தேகப்பட்ட ஒரு நபர் தான் இந்த சாண்ட்ரா. அப்படிப்பட்ட சாண்ட்ரா இப்போ ஒரு ரீஎன்ட்ரி குடுத்துருக்காங்க. ரீஎன்ட்ரி குடுத்தப்பயாவது தன்னுடைய தவறுகள திருத்திக்குவாங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது நான் பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். நான் யாரையும் எந்த இடத்துலயும் தப்பா பேசலன்னு தாம் பண்ணத ஒயிட் வாஷ் பண்ணிக்கிட்டு நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சொல்றேன். ஒரு சில பேரெல்லாம் வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்த மாட்டாங்க. அந்த லிஸ்ட்ல சாண்ட்ரா போன்ற நபர்கள் முதலிடத்துல இருக்காங்க. சாண்ட்ராவுடைய ரீஎன்ட்ரி பத்தி, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமா அவங்க பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸு, நடிப்பு அரக்கிய பத்தி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.